பேய் என்று சொன்னாலே நம்மில் நிறைய பேருக்கு கை கால்கள் கிடுகிடுவென்று நடுங்கும். அவ்வளவு பயம். அப்படி எல்லோரையும் கிடுகிடுக்க வைக்கும் பேயாக மனிதன் இறந்த பின் மாறுவது எப்படி, யாரெல்லாம் பேயாக மாறுகிறார்கள் என்பது பற்றி பார்க்கலாம். பேய் என்ற சொல்லுக்கு பயப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பேய் பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட தங்களுக்கே உள்ளுக்குள் ஒருவித பயத்தோடு தான் நடந்து கொள்கிறார்கள். பேய்கள் பற்றி பல்வேறு வகையான கதைகள் உலவிக் கொண்டிருப்பதை கேட்டிருப்போம். எவ்வளவு கடினமான மனதுடையவராக இருந்தாலும் கூட பேய் என்றால் தனியாக இருக்கும் சமயங்களில் உள்ளுக்குள் ஒருவித பயமும் தயக்கமும் உண்டாகத்தான் செய்கிறது. தனியாக இருட்டில் நடந்து செல்கின்ற பொழுது ஏதேனும் நிழல் அசைவது போல தெரிந்தால் கூட தன் பின்னால் ஒருவேளை பேய் வருகிறதா என்று எண்ண தோன்றும். இறந்து போனவர்களுக்கு ஏதேனும் நிறைவேறாத ஆசை இருந்தால் அவர்களுடைய ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்லாமல் இந்த பூமியையே சுற்றி சுற்றி வரும். அவர்களுக்கு பிடித்த விஷயமோ பொருளோ அவர்களுக்கு தெரிந்த யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். வாழும் காலத்தில் சிலர் மிக மிக மோசமான ஈகோ குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களுடைய ஆவி இறந்த பின்னும் கண்டிப்பாக இங்கேதான் உலவிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக தீர்க்காத ஏதேனும் கணக்கு வழக்குகள் தங்களின் எதிரிகளிடம் மிச்சம் இருக்கும். அதை தீர்ப்பதற்காகவே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஒருவருடைய ஆவி எப்போது மற்றொருவரின் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் தெரியும்? அவருடைய ஆவி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்ற பொழுதுதான். அதனால்தான் அதுவரையிலும் அவர்கள் பேயாக சுற்றி திரிகிறார்கள். இந்த உலகத்தில் சுற்றி திரிகின்ற பொழுது எப்பொழுது என்ன செய்கிறோம், எங்கு செல்கிறோம் என்பது புரியாத நிலையில் இருக்கின்ற பொழுது இங்கே பூமியில் உலாவுவதற்கு அதற்கென ஒரு பிடிப்பு தேவைப்படும். அந்த சமயங்களில்தான் யாரையாவது தேர்வு செய்து கொண்டு அவர்களுக்குள் புகுந்து கொள்ளும். சில பேய்கள் அப்படி இக்கட்டு வந்தாலும் யாரையும் தேர்வு செய்து உள்ளே புகுந்து கொள்வது இல்லை. ஆன்மீக எண்ணங்கள் இல்லாதவர்களும் குறைவாக ஆன்மீக எண்ணம் கொண்டவர்களையும் பேய்கள் குறிவைக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை விடவும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதனாலேயே அவர்களுடைய மனம், எண்ணம், உடல் ஆகியவற்றை எளிதாக கை கொண்டு விட முடியும் என்று பேய் நினைத்து நெருங்க ஆரம்பிக்கிறது. சிலரை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நேர்கோட்டில் யோசிக்கவே தெரியாது. எப்போது எதிர்மறையாக மட்டுமே யோசிப்பார்கள். யார் எதிர்மறையாக யோசிக்கிறார்களோ, யாருடைய மனசு முழுக்க விஷமாக இருக்கிறதோ, அதேபோல் எப்போதும் கோபம், ஆற்றம், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களாலே நிறைந்திருக்கிறார்களோ அவர்களை பேய்களுக்கு பிடிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உயிருடன் இருக்கும்போது அப்படி எதிர்மறை ஆற்றல்களோடு வாழ்ந்தவர்களாக இருந்தால் இறந்து பேயான பின் சாந்தமான பேயாக அப்படியே மாறிவிடுமாம். பேய் குறித்து துறை சார்ந்த வல்லுநர்கள் ஒவ்வொரு அமானுஷ நிகழ்வுக்கென்று பெயரும் அது இப்படித்தான் நிகழ்கிறது என்று வரையறையும் செய்துள்ளனர். சிலர் தொடுவது போன்ற உணர்வு. நாம் பார்க்கும் பேய்கள் பெரும்பாலும் நமது குடும்ப உறுப்பினராகவோ அல்லது சில சமயம் வரலாற்றில் இடம் பிடித்தவராகவோ தான் இருக்கும். அவர்கள் நம் கண்களுக்கு தெரிவார்கள். சில நேரங்களில் சத்தம் மட்டும் கேட்கும். சில நேரங்களில் நம்மிடம் பேசுவார்கள். சிலர் தொடு உணர்ச்சியின் மூலம் அவர்கள் இருப்பதை உணர்த்துவார்கள். சிலர் நறுமணத்தை உருவாக்குவார்கள். இப்படி அவர்கள் தங்களை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் உயிரோடு இருந்த போது எப்படி இருந்தார்களோ அதே குணங்களோடு தான் ஆவியாக மாறிய பிறகும் இருப்பார்கள்.